நம்முடைய டி நகர் தொகுதியில் இன்னைக்கு ஏரியா பேஸ்ட் டெவலப்மெண்ட் 150 கோடி ரூபாயில் இன்றைக்கு பாலம் ஒன்றும் நடைபாதை வளாகம் மழைநீர் வடிகால் சுற்றியுள்ள சாலைகளை மேம்படுத்தி அழகுபடுத்துதல் பணிகள் பூங்கா அபிவிருத்தி பணிகள் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் ஆகிய சுமார் 120 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு இதெல்லாம் அம்மாவுடைய அரசு செய்த சாதனை. இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுகின்ற திட்டம். இந்த திட்டம் மத்திய அரசு பாதிப்பணும், மாநில அரசு பாதிப்பணும். ஸ்மார்ட் சிட்டி அந்த திட்டத்தின் மூலமாக நான் சொன்ன திட்டங்களெல்லாம் இந்த பகுதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலையே. இன்றைக்கு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம் இப்படிப்பட்ட திட்டங்கள் தமிழகத்திற்கு கொடுக்க காரணத்தினாலே நாம் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே போல 431 கோடி ரூபாய் இன்றைக்கு தொழில் முதலீட்டை ஈர்த்திருக்கின்றோம். இதை கூட கொச்சைப்படுத்தி பேசினார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். ரோட்டில் போறவங்க வரவங்களுக்கெல்லாம் பேண்ட் ஷூட் போட்டு அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டில் அமர வைத்தார் என்று ஒரு கொச்சைப்படுத்தி பேசினார். இந்த மாநாட்டை கூட இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு இந்த அரசை குறை கூறி பேசிக் கொண்டிருக்கின்றார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.